நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கு ஷவர் கவர் போட்டு நீங்கள் நல்லா ஓவர் நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சுட்டு காலையில் மைல்டான ஷாம்பு, அதாவது பேபி ஷாம்புலாம் இருக்கு இல்லையா, இல்லைன்னா காதியில் ஆயுர்வேதிக் மிதமான தீயில வந்து இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் வந்து தடவும் போது நல்ல ஒரு முடி உதிர்வு இல்லாமல் நல்லா முடி வளரும். விரல் இதை விடாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஒரு பவுலில் இப்படி மேலோட்டமாக எண்ணெய் இவ்வளோ தேவையானாலும் பிரித்து ஃபுல்லாகவே இந்தமாரி நல்லா தடவினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுக்குங்க. இதுமாரி பார்த்தீங்கன்னா ஷவர் கவர் இருக்கும். இதை வந்து நம்ம அது தலையில் போட்டுக்கலாம். இதை போட்டு ஹோல் நைட்டு ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் சுலபமான முறையில் ஹேர் ஆயில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். இப்போ இருக்கிற கால சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இலை நரை வந்துடுது, அதுமாரி முடி உதிர்வு, இதுமாரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. வீட்டிலே ஹோம் ரெமெடியாக நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக எப்படி நம்ம இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே நம்ம வந்து செஞ்சிடலாம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு கப்பு, இந்த அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதிக்கு 1/2 கப்பு வந்து நம்ம கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா முடி வந்து இல்லாத இடத்துலலாம் கூட, அதாவது பால்டு ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வழுக்கையாக இருக்கும் இல்லையா, அந்த முடியில் கூட வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா அழுத்தி நம்ம அது ரப் பண்ணி நம்ம செய்யணும். அது ஸ்கேல்பில் வந்து நல்லா தடவினாலே முடி உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை கலஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், எள்ளோட இந்த மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு கருப்பு எள்ளு மாதிரி இருக்கும். இது அந்த கடையில் கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனுன்னா கொஞ்சம் வந்து தலை தட்டாமல் கொஞ்சம் மவுண்டட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க, நிரம்பி எடுத்துக்குங்க 1 ஸ்பூனை. அதேமாரி பார்த்தீங்கன்னா வெந்தயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ராஃப் இதெல்லாம் வராது. அதனால் இந்த அளவுக்கு இது எல்லாமே சமமான அளவு. இது வந்து 1 ஸ்பூன்னா இது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதாவது இந்த அளவுக்கு மவுண்டட் ஃப்ளோரில் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ரொம்ப நல்லது, அது இளநரைக்கெல்லாம் ரொம்ப சூப்பர். இதோட பவுட்ரு பண்ணி கூட நம்ம வந்து ஹாட் வாட்டரில் குடிச்சோன்னா ஃபோலிக் ஆசிட் இதில் இயற்கையாகவே இருக்கிறதுக்கு மாத்திரையே வேணாம், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா அலசிட்டு 2-3 நாள் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி மொரன்னு இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பவுட்ரு. இது உங்களுக்கு வந்து வீட்டிலே நல்ல செம்பருத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் செம்பருத்தியை எடுத்து நீங்கள் வந்து உலர்த்திட்டு காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுமாரி ஆன்லைனில் அமேசானில் கிடைக்கிது, உங்களுக்கு ஒரு பேக் மாரி கிடைக்கும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கில் வந்துடும். இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன தேவை அப்படின்ட்டு. இதை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து செம்பருத்தி இருக்கா, அதேமாரி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பவுட்ரு இருக்குது இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுட்ரு. இதை மாதிரி பார்த்து நீங்கள் தனித்தனியாக வாங்கி உங்களுக்கு எந்த மாரி ஹேர் பேக் வேணும், அதாவது இப்போ நம்ம ஆயில் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் பவுட்ரு கூட பயன்படுத்திக்கலாம். நான் இந்த 4 மட்டும் பயன்படுத்திக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை அலசறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா ரீதா பவுட்ரு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீயக்காய் பவுட்ரும் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் தலையை அலசிட்டு, அதாவது நல்லா இதை ஊற வச்சு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட இது ஊறணும். அது ரொம்ப முக்கியம். அது ஊறினதுக்கு பிறகு இல்லைன்னா ஓவர் நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்தமாரி சீயக்காய் பவுடரும் நீங்கள் அலசிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். அது இந்த மாதிரி பேக்காகவும் கிடைக்கிது. இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். நாட்டு மருந்து கடைனா நம்ம ஜேஎன் ஸ்ட்ரீட்டில் வந்து சிங்கப்பூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது, அதுக்கிட்ட ஒரு நாட்டு மருந்து கடை கிடைக்கிது, அங்கே கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். கட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இதான் மவுண்டட் ஃப்ளோர். இது மாதிரி உப்பி இருக்கு பாருங்க, மலை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எல்லாமே தலை 1 ஸ்பூன் எடுத்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கலஞ்சி 1 ஸ்பூன் எடுத்துட்டேன், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், செம்பருத்தி. இதோட வந்து நெல்லிக்காய் தேவைங்கிறவங்க நெல்லிக்காவும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 4 தான் நம்ம ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பவுடராக இருக்குது. மற்ற 3ஐயும் நம்ம பவுட்ரு ஃபார்முக்கு தூளாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம எண்ணெய் காய்க்கணும்.
ஒரு விஷயம் சொல்லணும், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சட்னிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா ஜாரு, அதை வந்து பயன்படுத்தாமல் இதுமாரி தனியாக செப்பரேட்டாக ஜார் விற்கிது. இதை நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்தமாரி முடி ஹெர்பலுக்கு நம்ம அரைக்கிற பவுடர் ஆகட்டும், ஃபேஸுக்கு போடுறதுனா எப்பயுமே நார்மலாக வீட்டுக்கு சமையலுக்கு செய்கிறத வந்து பயன்படுத்தாதீங்க. இப்போ வெங்காய சாரெலாம் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் தனியாக இந்த மாதிரி ஜார் ஒன்று சின்ன சைஸ் ஒன்று வாங்கி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மூணுத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பவுடர் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவுடர் வந்து நுணுக்கியாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தேவையான பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல், இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சமையலுக்கு செய்கிற ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி முடிக்கு நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு பாத்திரம்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம். இதை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் விடுறேன். நான் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா பல விஷயம், அதாவது சரும நோயெல்லாம் கூட இது க்யூர் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ்டர் ஆயில், முடி வந்து வளரல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புருவம் வந்து அடர்த்தியாக வளர்ந்துருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து நைட்டு வந்து இந்த புருவத்துக்கு மேலே இதை அப்ளை பண்ணனா நல்லா அடர்த்தியாக புருவம் வளர ஆரம்பிக்கும். அது மாதிரி முடி இல்லாத இடத்துல கூட இந்த கேஸ்டர் ஆயிலை வந்து நம்ம தடவணும் அப்படின்னா முடி முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து இதில் சேர்த்துடலாம். அதோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து செம்பருத்தி தூள் அந்த இதுவும் பவுடரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது செம்பருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்களா, அது இருந்தால் மட்டும் நீங்கள் பறித்து காய வச்சு உலர்த்தி செஞ்சுக்குங்க. அதெல்லாம் வேலைக்கு நடக்காது அப்படிங்கிறவங்க இப்போ நான் இந்த காட்டின பார்த்தீங்கன்னா இந்தமாரி பவுடரை வாங்கி கூட நீங்கள் இது ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா அது வந்து கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து காய்ச்ச போகிறோம். சொல்ல மறந்துட்டேனே, இந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சினோன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் பாடுற இடத்துல கொஞ்சம் வைக்கணும் இதை. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த பவுடர்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்காக. மிதமான தீயில வந்து இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இதுக்கு பயன்படுத்துகிற கரண்டி ஆகட்டும், பாத்திரம் ஆகட்டும், எதுவும் வந்து நம்ம அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது எதுவுமே பயன்படுத்தாதீங்க. ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இருந்தால் போதும். அது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு வருது பாருங்க, அந்த மாதிரி ஒயிட்டா. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிட்டு நிறுத்திட வேண்டியதுதான். இது ஆறுனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா பாட்டிலில் போகிறது தான் ரொம்ப நல்லது. அப்பப்போ வெயிலில் வைக்கலாம். இப்போ வெளியில் வச்சா கெட்டு போயிடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிலில் வைக்கும் போது கெட்டு போகாது. அப்படிலாம் வெயிலில் வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த பாட்டிலை ஆறுனதுக்கு பிறகு ஊற்றி வைக்கிறீங்களா, ஃப்ரிட்ஜில் தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அப்ளை பண்ண போகிறீங்க, நைட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ இது ரெடி ஆகிட்டு காய்ச்சின எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே அந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 பாட்டில் வந்து ஆயில் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி த்ரைஸ், அதாவது 3 நாள் நம்ம பயன்படுத்தலாம். அதாவது டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களும் சரி, ஸ்ட்ரெஸ்னால் ஹேர் ஃபால் ஆகிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடேன்னு பயன்படுத்திக்கலாம். வேறு ஒரு நாளும் நீங்கள் அதை ஆல்டர்னேட் டேஸில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை கிட்டத்தட்ட 1 hour இது வந்து நல்லா வந்து ஊறிக்கணும். இல்லை ஹோல் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊறின மாதிரி இருந்தாலும் ரொம்பவே நல்லது. இதை வந்து கை போடாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த மாதிரி மேலோட்டமாக எடுத்துக்கேன். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் போது நல்லா அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துங்க. இந்த 3 ஃபிங்கர்ஸ் வைக்கிறேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு எடுத்துட்டு தான் ஸ்கேல்பில் நல்லா அழுத்தி ரப் பண்ணணும் நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கையில் காட்டுற மாதிரி ஹெட்டில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணோம். அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸ்ட்ரெஸ்னாலையும் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகும். அதுமாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிறதுனாலையும் ஹேர் ஃபால் ஆகும்.
இது வந்து பார்த்திங்கன்னா இலை நிறையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இப்படியே ஸ்கேல்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தெரிகிற அளவுக்கு நம்ம இதை மசாஜ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து சீப்பை வச்சு அப்படியே வாக எடுத்துக்குங்க. இதுமாரி தனித்தனியாக எடுத்து நல்லா வந்து இந்த ஃபிங்கர்ஸை வச்சு இப்போ நான் காட்டின பாருங்கள், இதுமாரி வச்சு நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சதுக்கு பிறகு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுமாரி வந்து நல்லா வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி மசாஜும் பண்ணி விடணும். இதுமாரி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீட்னஸும் ரொம்ப கம்மியாகும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத்தும் உங்களுக்கு வரும். இது ஹேர் ஃபாலும் ஆகாது. இது நிறைய ஹேர் ஃபால் இருக்கவங்க வாரத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 3லேருந்து 4 முறை பயன்படுத்தலாம். ஆயிலாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷவர் கேப் இந்த மாதிரி இருக்குது. இந்த கேப் இப்போ ஓவர் நைட்டு நம்ம போடுறோம்ல, அதனால் பிலோ கவர்லாம் வீணாகாமல் இருக்கும். இது வந்து ரீயூசபிள். இப்போ ஆயிலாம் நம்ம அப்ளை பண்ணியாச்சா, இந்த கேப்பை போட்டுட்டு ஒரு 6 to 8 hours நல்லா வந்து அது நல்லா ஊறினாலும் நல்லது. இந்த மாதிரி போட்டுட்டு தூங்கினாலும் நல்லா சூப்பராக தூக்கமும் வரும். ஹேர் ஃபாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலை ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதாவது சாறு எடுத்து கூட மிக்ஸ் பண்ணி கூட இதை வந்து ஊற வைக்கலாம். ஊற வச்சு நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறினாலும் தலைவலி வந்துடும், இல்லைன்னா சளி பிடிக்கும். அதனால 1 hour போதும். இல்லை நான் வந்து காலையில் எனக்கு டைம்லாம் கிடையாது, ஆஃபீஸ் போகிறதுக்கும் காலேஜ் போகிறதுக்கும் டைம் சரியாக இருக்கும், என்னால் அவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஷவர் கவர் போட்டு நீங்கள் நல்லா நைட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சுட்டு காலையில் மைல்டான ஷாம்பு, அதாவது பேபி ஷாம்புலாம் இருக்குது இல்லையா, இல்லைன்னா காதியில் ஆயுர்வேதிக் ஷாம்புலாம் நிறையா இருக்குது, ஹிமாலயெல்லாம், அந்த மாதிரி மைல்டான ஒரு ஷாம்பு போட்டால் கூட இதுக்கு போகிறோம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது ஹோம் ரெமெடி ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஹால் வீடியோ, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிறத பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.